தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரையில திருவாக்கியங்கள். 21ஆம் வாக்கியம்: என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்போ கட்டளைகளை கடைப்பிடித்து வாழ்கின்றவன் தெய்வத்தை அவன் அன்பு செய்கின்றான். அப்போ தெய்வத்தை அன்பு செய்யாதவன் கட்டளைகளை கடைப்பிடிப்பதில்லை. அதான் 23ஆவது வாக்கியத்திலும் நாம் வாசிக்கின்றோம். இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். 24 என் மீது அன்பு கொண்டு இராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. என்றால் நீங்கள் நானும் தெய்வத்தை அன்பு செய்கிறோம் என்று நான் சொல்கின்றோமே ஒழிய அது செயல்பாட்டில் காட்டுகிறோமா என்ற கேள்விக்குறி. அப்போ செயல்பாட்டில் நான் காட்டுக வேண்டும் என்றால் எவ்வாறு நான் செயல்பாட்டில் காட்ட வேண்டும்? அன்பு செய்வதன் வழியாக. யாரை? என்னை அன்பு செய்வதர்கள் அல்ல, மாறாக என்னை வெறுக்கின்ற மனிதர்களை, என்னை காயப்படுத்துகிற மனிதர்களை நான் அன்பு செய்வது. அப்போ என்னை காயப்படுத்துவர்கள் எப்படி என்னால் அன்பு செய்ய முடியும்? என்னை வெறுப்பவர்கள் எப்படி என்னால் அன்பு செய்ய முடியும்? இதோ நான் மன்னிப்பதன் வழியாக, அப்போ நான் ஏற்றுக்கொள்வதன் வழியாக. அவ்வாறு நாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த மகனை, அந்த மகளை நான் தெய்வத்தை அன்பு செய்கின்றேன், தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதனுடைய அர்த்தங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இதா கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்று தெய்வம் சொல்லியிருக்கின்றார். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம்: நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்று சொல்கிறீர்கள். உண்மைத்தான், நான் ஆண்டவர் தான், போதகர் தான். ஆண்டவரும் போதகரவன் நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் நான் உங்களை மன்னித்தேன் என்றால் நீங்களும் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்றால் நீங்களும் மற்றவர்கள் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ அன்பு செய்வது என்பது பேச்சில் அல்ல, செயல்பாட்டில் கொண்டு வர நாம் முயற்சி எடுப்போம். அது எங்கே ஆரம்பமாகும்? முதலில் நம்முடைய குடும்பத்தில், அதன் பிறகு நம்முடைய அன்பியங்களில், நம்முடைய பங்கில், நம்முடைய திருச்சபையில், நம்முடைய சமூகத்தில் நாம் செயல்படுத்துவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, அன்பு செய்வது வார்த்தையால் இல்லாமல் செயல்பாட்டில் நான் கொண்டு வர நீரேன் கிருபை புரியும். உன் கட்டளைகளை கடைப்பிடித்து நடத்த வாழ்க்கை வாழ கிருபை தந்தலும். அம்மா மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.